ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரிய நிலா vlogs. இன்றைக்கி ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 7 இயர்ஸ் பாப்பாவுக்கு தான் இந்த பேங்கிள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதுதான் பண்ண போகிறோம். ஒரு கைக்கு 3 பேங்கிள் வர மாதிரி எடுத்திருக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்து ஒரு 30 டைம்ஸ் ஆர் 35 டைம்ஸ் சுற்றிட்டு கார்னரில் கட் பண்ணி இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணி பேங்கிளோட இன்சைடில் ஒட்டி இந்த மாதிரி பட்டையாக சுற்றிக்கலாம். ஒரு டைமும் சுற்றும் போதும் த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்து விட்டு சுற்றினா தான் த்ரெட்டு சுருண்டு போகாது, நீட்டாக இருக்கும். சைடு பேங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். சென்டர் பேங்கிளுக்கு 2 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இது ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷன், ஸோ சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் ஒரு கைக்கு 3 பேங்கிள் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே ஃபுல்லாக பேங்கிள் ஃபுல்லாக வார்ப் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணி பேங்கிளோட இன்சைடில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. பேங்கிள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா பேங்கிளும் வார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் நான் ஸ்கொயர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அடுத்து கிளாஸ் டியூப் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி வரும், அதனால இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஸ்டோன், அடுத்து கிளாஸ் டியூப், அடுத்து ஒரு ஸ்கொயர் ஸ்டோன், அடுத்து ஒரு கிளாஸ் டியூப், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். இது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த சைட் பேங்கில் மட்டுமே கூட தனியாகவும் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியே 4 பேங்கிளையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3D எஃபெக்டில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் ஐ ஷேப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரும் பர்பிள் கலரும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கீழே ஒட்டிக்கலாம். இது நல்லா காஞ்சதும் அடுத்து தான் மேலே ஒட்டணும். ஆனால் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் அது மேலே அப்படியே ஒட்டுறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கும் மேலே பர்பிள் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸ்டோன் மேலே ஸ்டோன் ஓட்டுறோங்கிறனால கம்மு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. இந்த மாதிரி பர்பிள் ஸ்டோன் ஒட்டிட்டு அடுத்து சென்டரில் மறுபடியும் கம் அப்ளை பண்ணி ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். கோல்டன் கலர் ஒட்டியிருக்கேன் நான். இதே மாதிரியே ஃப்ளவர் அடுத்து பண்ண போகிறோம். 2 ஃப்ளவருக்கும் நடுவில் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அது நல்லா காயணுங்க, அதனால் அப்படியே கண்டினியூஸாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதோ அது மேலே பர்பிள் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே 2 பேங்கிளும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 3D எஃபெக்டில் இருக்குது ஃப்ளவரு. நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.